தமிழ் நியூஸ் விஷனுக்கு வரவேற்கிறோம். மேலும் பல அப்டேட்களுக்கு இந்த வீடியோவை லைக் செய்து கீழே உள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். T20 உலகக்கோப்பையோட உச்சக்கட்ட மேட்ச் இது. கொழும்புல பரம எதிரிகளான இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுறாங்க. வாங்க இந்த ஹை வோல்டேஜ் மேட்சை கொஞ்சம் ஆழமா அலசி ஆராய்ஞ்சிடலாம். எல்லா ரசிகர்கள் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதாங்க, இந்த மேட்ச்ல ஜெயிக்க போறது யாரு? வரலாறு ஒரு கதை சொல்லுது, ஆனா கொழும்பு கிரவுண்ட் அது டோட்டலா வேற ஒரு கதை சொல்லுது. சரி, முதல்ல ரெண்டு டீமோட பழைய கணக்கெல்லாம் என்ன சொல்லுதுன்னு பாத்துருவோமா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமும் 16 T20 மேட்ச்ல மோதிருக்காங்க. அதில் இந்தியா 13 தடவை ஜெயிச்சிருக்கு. பாகிஸ்தான் வெறும் 3 தடவை தான். இதுலேருந்தே தெரியுது இந்தியாவு தான் அப்பர் ஹேண்ட். ஆனா இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இந்த நம்பரை பாருங்க, 75%. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல ரெண்டாவதா பேட் பண்ற டீம், அதாவது சேஸ் பண்ற டீம் 75% மேட்சை ஜெயிச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? பொதுவா இந்த ரெண்டு டீமும் மோதும் போது டார்கெட்டை சேஸ் பண்ற டீமுக்கு தான் ஜெயிக்கிற சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இதுதான் வரலாறு நமக்கு சொல்ற பாடம். ஆனா வரலாறு மட்டும் போதுமா? இந்த மேட்ச் கொழும்புல நடக்குது. அங்க இருக்கிற கண்டிஷன்ஸ் மொத்த கதையுமே மாத்துது. இங்க தான் கதையில ஒரு பெரிய திருப்புமுனை வருது. வரலாறெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கொழும்புல நடக்கிறது வேற லெவல் கதை. நம்ப முடியுதா? இந்த வேர்ல்ட் கப்ல இந்த கொழும்பு கிரவுண்ட்ல நடந்த எல்லா மேட்ச்லயுமே 100% முதல்ல பேட்டிங் செஞ்ச டீம் தான் ஜெயிச்சிருக்கு. என்னடா இது தலைகீழா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஏன் இப்படி? மற்ற இடத்துல சேசிங் டீம் ஜெயிக்கிறாங்க, ஆனா கொழும்புல மட்டும் முதல்ல பேட் பண்ற டீம் ஜெயிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? வாங்க பார்க்கலாம். காரணம் சிம்பிள், இந்த பிட்ச். இது ஸ்பின்னர்ஸ்க்கு சொர்க்கம் மாதிரி. போக போக பிட்ச் ரொம்ப ஸ்லோ ஆயிடும். அதனால ரெண்டாவதா பேட் பண்றவங்களுக்கு பால் பேட்டுக்கே வராது. ரன் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதான் இங்க சேசிங் டீம் திணறுது. சரி, அப்போ முதல்ல பேட் பண்ற டீமுக்கு எது சேஃப் ஸ்கோர்? எவ்வளோ அடிச்சா ஜெயிக்கலாம்? எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மேஜிக் ஃபிகர் இருக்குன்னு சொல்றாங்க. 150லேருந்து 160 அடிச்சா மேட்ச் டஃப்பா இருக்கும். ஆனா கேம் சேஞ்சர்னு சொல்றாங்களே, அது வேற ஒரு நம்பர். அந்த மேஜிக் நம்பர் 165. இந்த ஸ்கோரை மட்டும் முதல்ல பேட் பண்ற டீம் தொட்டுட்டா போதும், பிரஷர் மொத்தம் சேசிங் டீம் மேல தான். ஆட்டத்தோட கண்ட்ரோல் பவுலிங் டீம் கைக்கு போயிடும். ஓகே, பிட்ச் இப்படி இருக்குன்னா இந்த சுழல் வலையில ஆட்டத்தோட தலை எழுத்தையே மாத்த போற வீரர்கள் யாரு? ரெண்டு டீம்லயுமே செம்ம குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இது ஒரு செஸ் கேம் மாதிரி தான் இருக்கும். இந்தியாவோட வருண், குல்தீப், அக்சர், பாகிஸ்தானோட ஷதாப், நவாஸ், இவங்களுக்குள்ள நடக்கிற போட்டி தான் மேட்சோட ரிசல்ட்டே தீர்மானிக்க போகுது. இருந்தாலும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அது அவங்களோட பேட்டிங் டெப்த். அவங்க பேட்டிங் லைனப் ரொம்ப ஆழமா இருக்கு. இதை வச்சு அவங்க முதல்ல பேட் பண்ணா கண்டிப்பா 175க்கு மேல டார்கெட் வைக்கணும். அதுதான் அவங்க கேம் பிளானா இருக்கும். ஆக மொத்தம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பழைய ரெக்கார்ட்ஸ், சேசிங் ட்ரெண்ட் இதெல்லாம் விட இந்த மேட்ச்ல டாஸ் ரொம்ப முக்கியம். கூடவே முதல்ல பேட் பண்ணி எவ்வளவு ஸ்கோர் அடிக்கிறாங்கன்றது தான் ஜெயிக்க போறது யாருன்னு முடிவு பண்ணும். அப்போ கடைசி கேள்வி இதுதான். டாஸ் ஜெயிக்கிற கேப்டன் சேசிங் சாதகமான வரலாற்றை மாத்தி தைரியமா முதல்ல பேட்டிங் எடுத்து ஜெயிக்க போறாரா, இல்ல சேசிங் மேல நம்பிக்கை வைப்பாரா? பதில் மேட்ச் அன்னைக்கு தான் தெரியும்.